பனி விழும் மலர்வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில். வேற ஒரு அரசியல் தொடக்கத்தை நாம் தமிழர் கட்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலையும் அந்த முயற்சி எடுத்துட்டு தான் இருக்கு. வேற ஒரு அரசியலுக்கு உண்டான தொடக்கமாக அந்த தேர்தல் அமைந்து விடாதா அப்படிங்கிறது தான் எங்களோட ஏக்கமா இருக்குது. வேட்பாளராக இருக்கக்கூடிய அபிநயா, டாக்டர் அபிநயான்னு நினைக்கிறேன். அவங்க கடந்த முறை 2024 தேர்தலில் தருமபுரியில போட்டிட்டாங்க. இந்த முறை விக்கிரவாண்டி. தருமபுரிக்கும் விக்கிரவாண்டிக்கே கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தூரமா இருக்கு. இப்படிலாம் மாத்தி போட்டு மக்கள் ஓட்டளிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு அதிக நம்பிக்கை எப்படி சீமானுக்கு வருது? ஒரு விஷயம் என்னன்னா, ஒண்ணு அவங்க அந்த தொகுதிக்குள்ளதான் வர்றாங்க, அவங்களுடைய வீடு அங்கதான் இருக்குது. ஆமா, தருமபுரியில தான் அவங்க வந்துட்டு மாறி நின்று இருந்தாங்க. இந்த முறை, அதாவது கடந்த முறை தான் தப்பா நிக்க வச்சிட்டாரு. மூத்த பத்திரிகையாளர் சில பேர் சொல்றாங்க கண்டிப்பா திமுக ஜெயிச்சிருங்க, நாம் தமிழர் வந்து பாமகவுக்கு டஃப் கொடுக்கணும், அதுக்காக வந்து அண்ணன் இது மாதிரிலாம் வந்து ஆதரவு நிலைப்பாடுலாம். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஒரு விஷயம், நான் தான் தொடர்ந்து ஜெயிப்பேன் அப்படின்னு யார் ஒருவன் நம்பி கொண்டு இருக்கிறானோ அவன் மண்ணை கவ போறான்னு அர்த்தம். அதை நீங்க மறுக்கவே முடியாது. அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருமா நாம் தமிழர்? வாய்ப்பு இருக்குல்ல, இல்லைன்னு எப்படி சொல்ல முடியுங்க? இப்போ நீங்கள் தெளிவாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து திடீர்னு திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பார், திடீர்னு அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பார், திடீர்னு நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பார். அப்படின்னா அவருடைய நிலைப்பாடுலேயே ஒரு குழப்பமான ஒரு நிலைப்பாட்டில் எந்த குழப்பமும் இல்லை. உங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு வேணா குழப்பம் இருக்கலாம், எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. நல்ல தலைவர்களை உருவாக்குங்கள், நீங்களே நல்ல தலைவர்களாக உருவாகி வாருங்கள் அப்படின்னு சொல்றதுல எந்த தவறும் இல்லை. இது அண்ணன் சீமான் பல காலமா சொல்லி கொண்டு இருக்கிறார். அதையே வந்துட்டு தம்பி விஜய், அண்ணனுடைய தம்பியாக வந்து விஜய் அவர்கள் சொல்லும்பொழுது பாராட்டுக்குரியது, வரவேற்கிறோம். அப்போ நாம் தமிழர் சிந்தனையோட விஜயோட சிந்தனையும் ஒத்து போகுதோ? உறுதியாக. அதனாலதான் அவங்க அண்ணன் தம்பிகளாக பாசமாக அவங்க இணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வருங்காலம் தீர்மானிக்கும் அது எங்க போகுது அப்படிங்கறது. வந்து விஜய் இயக்கிறது சீமான் தான், அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விக்கிரவாண்டி தேர்தல் களம் எப்படி இருக்கு? சூடு அனல் பறக்குது. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அண்ணன் களத்தில் இறங்கி மிக அற்புதமாக பணிகள் செஞ்சுட்டு இருக்காரு. மற்ற கட்சி தலைவர்கள்லாம் இன்னும் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்காத சமயத்தில் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய பலத்தை வந்துட்டு அங்கே வலுப்படுத்துவதற்காக முழு வீச்சில் இறங்கி வேலை செஞ்சு. அதான் அனல் பறக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்தில் அந்த பிரச்சார மேடைகளில் சீமானவர்கள் பேசினதுமே ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. கடந்த காலங்களில் அதிமுகவுக்கு ஆதரவாக நான் வந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டுட்ருக்கேன். குறிப்பாக 2011-14 காலகட்டங்களில் நான் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கேன். அதே மாதிரி தேமுதிகவும் அதிமுகவும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் உரிமையோட கேட்குறாரு. சீமான் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தது என்னன்னா, நான் தனிச்சு போட்டியிடுவேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்டே இருந்தார். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் மீது கடுமையான விமர்சனத்தையும் மேற்கொண்டுட்டு இருந்தார். இந்த 2 கட்சிகளுமே வந்து திராவிட கட்சிகள் தான். ஏன் அந்த ஒரு நிலைப்பாடில் ஒரு மாற்றம்? நிலைப்பாட்டில் மாற்றமெல்லாம் இல்லைங்க. நம்ம எப்பொழுதும் சொல்கிறது ஒன்று தான், கூட்டணி இவர்களோடு எப்பொழுதும் கிடையாது, அவர்களோடு இது கிடையாதுங்கிறது. ஆனால் இப்போது அவர்கள் தேர்தலில் நிற்கலை. இந்த தேர்தலில் அவங்க வந்துட்டு புறக்கணிச்சிருக்காங்க, தேமுதிகவும் சரி அதிமுகவும் சரி. அப்போ அந்த வாக்காளர்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும். யாருக்காவது ஒருத்தருக்கு வாக்கை அளிக்கணும். யாருக்கு அளிக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். அப்போ நீங்கள் வந்துட்டு பாஜகவை சார்ந்த பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அளிக்க போகிறீங்களா, இல்லை திமுக உங்களுடைய எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு அளிக்க போகிறீங்களா, அல்லது மாற்று சக்தியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுடைய வாக்கு அளிக்க போகிறீங்களாங்கிறது தான் அங்கே கேள்வி. 3 மாற்று தான் உங்கள் கண்ணுக்கு எதுக்கு இருக்குது. அப்படிங்கும்போது அண்ணன் சீமான் வந்துட்டு ஒரு இதை முன்வைக்கிறார். நீங்கள் 26 தேர்தல் வரும்போது அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, அப்போ நம்ம போரிட்டுக்குவோம், அப்போ சண்டையிட்டுக்குவோம். இப்போ இந்த தேர்தலில் உங்களுடைய கட்சி நிற்கலை அப்படிங்கும்பொழுது அந்த வாக்குகளை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறத உரிமையோடு கேட்டிருக்காரு. அதில் எந்த தவறும் இல்லை. நீங்கள் முன்னாடி சொன்னது வந்துட்டு நான் அதிமுகவை ஆதரித்து நான் பிரச்சாரம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அது எப்போன்னாக்கா நாங்கள் கட்சியை தொடங்கிய காலத்திலையோ கட்சி தொடங்குவதற்கு முன்போ அதை வந்துட்டு அமைப்பாக இருக்கும்பொழுது அண்ணன் வந்துட்டு அதை செஞ்சுருக்கிறாரு. இப்போ நிலைப்பாடு என்னவா இருக்குதுன்னா, உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாங்கங்கிறார். இது அப்படியே ஒரு சுழற்சி. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதிமுகவுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறதுங்கிறது மாதிரி அதிமுகவினுடைய ஆதரவு எங்களுக்கு தாங்க அப்படிங்கிறது கேட்கறது வேற. இதை நாங்கள் அப்படி தான் கேட்டிருக்கோமே தவிர கூட்டணிக்கோ இதுக்கோ ஒரு அச்சாரமோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ வாக்கு சதத்தின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி அண்மையில் வந்து 8% வரைக்கும் வச்சிருக்கிறத பார்க்குறோம். இந்த தேர்தலில் எப்படியாவது நம்ம
அங்க ஒரு வாக்கு பலத்தை வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிற காரணங்களுக்காக ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்கலாம். இதை தாண்டி வேற எதுவும் விக்கிரவாண்டியில அங்க அரசியல் கணக்கு வேற எதுவும் வந்து அரசியல் தொடக்கம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வேற ஒரு அரசியல் தொடக்கத்தை நாம் தமிழர் கட்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலையும் அந்த முயற்சி எடுத்துட்டு தான் இருக்கு. வேற ஒரு அரசியலுக்கு உண்டான தொடக்கமாக அந்த தேர்தல் அமைந்து விடாதா அப்படிங்கிறது தான் எங்களோட ஏக்கமா இருக்குது. ஒரு தூய்மையான அரசியலை இங்க படைக்கணும். லஞ்ச லாவண்யம் இல்லாத, ஓட்டுக்கு காசு கொடுக்காத ஒருத்தருக்கு ஓட்டை வந்துட்டு எல்லோரும் போடணும் அப்படிங்கறத வந்துட்டு நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலையும் எடுத்துக்கொண்டே இருக்கிறது. அதனுடைய தொடக்கமாக இந்த விக்கிரவாண்டி தேர்தல் இருக்கும்னாக்க அதை விட என்ன பெரிய சந்தோஷம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு அரசியல் மாற்றி இங்க உருவாக்கணும் அப்படிங்கிறதுல நாம் தமிழர் கட்சி உறுதியா இருக்கு. அதுல எந்தவித குழப்பமும் இல்லை. அதில் இந்த விக்கிரவாண்டி தேர்தலையும் அப்படிதான் நாங்க பாக்குறோம். ஒரு அரசியலின் தொடக்கமாக இது அமைந்து விடாதாங்கிற ஏக்கத்தோட தான் நாங்களும் பார்த்து. வேட்பாளராக இருக்கக்கூடிய அபிநயா, டாக்டர் அபிநயா, அவங்க கடந்த முறை 24 நினைக்கிறேன் 24 தேர்தலில் தருமபுரியில போட்டிட்டாங்க. இந்த முறை விக்கிரவாண்டி. தருமபுரிக்கும் விக்கிரவாண்டிக்கே கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தூரமா இருக்கு. இப்படிலாம் மாத்தி போட்டு மக்கள் ஓட்டளிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு அதிக நம்பிக்கை எப்படி சீமானுக்கு வருது? ஒரு விஷயம் என்னன்னா, ஒண்ணு அவங்க அந்த தொகுதிக்குள்ளதான் வர்றாங்க. அவங்களுடைய வீடு அங்கதான் இருக்குது. அப்படியா? ஆமா, தர்மபுரியில தான் அவங்க வந்துட்டு மாறி நின்றுருந்தாங்க. இந்த முறை, அதாவது கடந்த முறை தான் தப்பா நிக்க வச்சிட்டாரு. தப்புங்கிறது கிடையாதுங்க. ஒரு விஷயம் என்னன்னா, இது தமிழ் தேசியத்தின் கோட்டை. அப்ப நாங்க வந்துட்டு தமிழ் தேசியத்தை எங்க வேணா யார வேணா எங்க வேணா நிக்கலாம். கலைஞர் வந்துட்டு அவரோட சொந்த தொகுதியில நின்னாரா? எம்ஜிஆர் வந்துட்டு அவங்களோட சொந்த தொகுதியில தான் நின்று வென்றாரா? இல்ல ஐயா ஸ்டாலின் அவரோட சொந்த தொகுதியில தான் நிக்கிறாரா? இல்ல ஜெயலலிதா நாங்க யாருமே அவர்களுடைய சொந்த தொகுதியில நிக்கிறது இல்ல. மாற்றி தான் நின்று இருக்காங்க. நீங்க அப்பெல்லாம் கேள்வி கேட்காதவர்கள் நாம் தமிழர் கட்சியினர் மாறி நின்னா மட்டும் கேள்வி கேட்கறதுங்கிறது. ஏன்னா நீங்க தமிழ் தேசியம் பேசுறீங்களா? தமிழ் தேசியங்கிறது அதுதான் நாங்க சொல்றோம். இது எங்களுடைய நில எல்லை. தமிழ் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அதெல்லாம் வந்துட்டு தமிழர்களுடைய எல்லை. அப்படிங்கும்போது நாங்க எங்க வேணா போட்டியிடுறதுக்கு உண்டான தகுதி எங்களுக்கு இருக்கிறது. அதற்கு உண்டான போட்டியிடுவோம். அது பிரச்சனை இல்லை. அண்ணன் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறது தான். நாங்கள் பொறுக்கு விதை மரபினர் அப்படிம்பார். யாரை தேர்ந்தெடுத்து இந்த இடத்தில் வைத்தாக அந்த தேர்தலில் அந்த இடத்தில் வந்துட்டு சரியான நபராக நிற்பாங்க அப்படிங்கிறது வந்துட்டு மக்களுக்கு மத்தியில ஒரு நன்மதிப்பை பெற்றவர்களாக அவர் இருப்பாருங்கிறத அண்ணன் தேர்ந்தெடுத்து தான் வைக்கிறார். ஒவ்வொரு தேர்தலையும் அதை அவர் அண்ணன் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறார். நீங்க மற்ற கட்சியினுடைய வேட்பாளர் தேர்வுக்கும் எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர் தேர்வையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ணன் எப்படி உண்டான தேர்வுகளை செய்யறாருங்கிறத. படித்தவர்களாக, இளைஞர்களாக, குற்றப்பின்னணி இல்லாதவர்களாக, எப்படிப்பட்ட நபர்களாக தேர்ந்தெடுக்கணுங்கிறத அண்ணன் ஒவ்வொரு முறையும் வந்துட்டு பார்க்குறாரு. இன்னொன்று, மற்றவங்கெல்லாம் சாதியை பார்த்து நிறுத்தும் போது இவர்கள் கல்வி தகுதியை பார்த்து, அவர்களுடைய பின்புலத்தை பார்த்து, ஏழை மக்களாக பார்த்து, இன்னும் சொல்ல போனாக்க இவர்கள்லாம் மற்ற கட்சிகளில் இருந்திருந்தா வெளியிலே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நபர்களாக இருப்பாங்க. அவங்களையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்துறது, சாதிய பின்புலத்தால் ஒடுக்கப்பட்ட நபர்களை கொண்டு வந்து பொது தொகுதியில் நிறுத்துறது, இது போல வேட்பாளர் தேர்வில் நீங்கள் அண்ணன் அடிச்சுக்கிறதுக்கு இங்கே எந்த கட்சி தலைவரும் இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு உறுதியா நான் சொல்லுவேன். அப்படியாக இந்த தேர்தலையும் பாத்தீங்கன்னா வேட்பாளர் தேர்வில் சிறப்பான தேர்வு தங்கை அபிநயா அவர். அதான் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து உருவாயிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியிலும். அதே மாதிரி மற்றவங்களும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. பட் நடைமுறையில் அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த முறை திமுக, பாமக, நாம் தமிழர் முனை போட்டி அப்படின்னு வந்து பேசப்பட்டு இருக்கு விக்கிரவாண்டி தேர்தலில். ஆனால் வந்து மூத்த பத்திரிகையாளர் சில பேர் சொல்றாங்க கண்டிப்பா திமுக ஜெயிச்சிருங்க, நாம் தமிழர் வந்து பாமகவுக்கு டஃப் கொடுக்கணும், அதுக்காக வந்து அண்ணன் இது மாதிரிலாம் வந்து ஆதரவு நிலைப்பாடுலாம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஒரு விஷயம், நான் தான் தொடர்ந்து ஜெயிப்பேன் அப்படின்னு யார் ஒருவன் நம்பி கொண்டு இருக்கிறானோ அவன் மண்ணை கவ போறான்னு அர்த்தம். என்னை வீழ்த்த யாருமே உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்றவனை வந்துட்டு கூடிய சீக்கிரம் மக்கள் வீழ்த்துவாங்க. அது நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த திமுக மீது உண்டான அதிருப்திகள், இப்போ போன தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்க அது மோடி வேண்டாமா அப்படிங்கிற தேர்தலாக இருந்தது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது திமுகவின் ஆட்சிக்கு உண்டான ஒரு இதாக இருக்கும். அதனால தான் அவர்கள் அவ்வளோ அமைச்சர்கள் இறக்குறதும் அவ்வளோ காசு கொண்டு போய் இறக்குறதும் இது எல்லாத்தையும் அவங்க வந்துட்டு திட்டமிட்டு செய்கிறாங்கன்னாக்க அதற்குண்டான காரணம் அது அவர்களுக்கு வைக்கப்படக்கூடிய ஒரு பரீட்சையாக அமையும் அப்படிங்கிறது தான். இதுலையும் அவ்வளோ கூட்டணிகளை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு அவர்கள் வேலை செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அவ்வளோ அமைச்சர்களை கொண்டு வந்து இறக்கி வச்சு வேலை செய்கிறாங்க. அவ்வளோ கோடி பணம் பொருளும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த இடைத்தேர்தலில் ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் உருவாச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த திமுக வந்து மீது உண்டான அதிருப்தியாக இருக்கட்டும், இப்போ நடந்த கள்ளச்சாராய சாவு முதற்கொண்டு திமுகவினுடைய ஆட்சி எவ்வளவு மோசமாக இருக்கிறதுங்கிறத மக்கள் உணர்ந்து கொண்டு ஒரு தேர்தலில் மாற்றி போட்டாங்கன்னா அது புரட்சியின் விதையாக மாறும். அதுவும் இவ்வளவு பணத்தை அவங்க கொட்டும் பொழுது பணமழைக்கு தாண்டி ஜனநாயகத்தின் மீது மக்கள் நம்பிக்கை கொண்டு வாக்களிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது புரட்சியின் விதையா மாறிடும். 26ங்கிறது வேற லெவல் கேமா மாறும். இல்லை, இப்போ அங்கே அமைச்சர் பெருமக்கள் வந்து வரிஞ்சு கட்டிட்டு அங்கே வேலை பார்க்குறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதே மாதிரி என்டிஏ கூட்டணி பாமக, பாஜக,
மற்ற கட்சிகள்லாம் கூட அங்கே பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்காங்க. கூட்டணியாகவும் அவங்க பலமாக இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க ஆளுங்கட்சியாக இருந்துட்டு இருக்காங்க, திமுக கூட்டணியை சேர்ந்தவங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனிச்சே களம் காண்றோம். பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே திமுக என்ன நிலைப்பாடு இருந்ததோ அதே நிலைப்பாடு தான் அவர் சொல்லியிருக்காரு, வாழ்த்துக்கள் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அதை தான் வந்து சொல்றாரு. நாங்கள் ஏற்கனவே என்ன நிலைப்பாட்டில் இருக்கோமோ அதுதான் அப்படிங்கிறதையும் அவங்க அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாங்க. அப்போ உங்களோட கூட்டணிக்கு வர்றதுக்கு தயாரா இல்ல, அல்லது சீமானுடைய கருத்துல நாங்க உடன்படல அப்படிங்கறத அவங்க சொல்லாம சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது அப்ப நாம் தமிழர் கட்சி திரும்ப வந்து தனிச்சு விடப்பட்டு களத்துல வந்து சந்திக்குது இந்த தேர்தல். ஒரு விஷயம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி தனித்து தான் இந்த களத்துல சந்திக்குதுங்கிறது தான் அறிவிச்சுட்டு தான் நாங்க தேர்தலுக்குள்ளேயே போனோம். நாங்க யாரையும் கூட்டணிக்கு கூப்பிடவும் இல்லை. இப்பொழுது நாங்க கேட்டிருக்கிறதும் கூட்டணி இல்லை. நீங்க அது ரெண்டுக்கும் உண்டான விஷயத்தை வந்துட்டு தவறா புரிஞ்சு கொள்ளக்கூடாது. நாம் தமிழர் கட்சி ஒருபொழுதும் அவர்களை கூட்டணிக்குள்ள கூப்பிடல. வாங்க எங்க கூட கூட்டணி சேருங்க, இந்த தடவை வந்து நில்லுங்கிறத கூப்பிடல. உங்களுடைய வாக்காளர்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கிறது, ஜனநாயக கடமை. ஒரு சின்ன திருத்தம், நீங்க வந்து அந்த கூட்டணிக்கு கூப்பிடல அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதிமுக தொண்டர்கள் தேமுதிக தொண்டர்கள்லாம் கோச்சுப்பாங்க. என்ன வெளிப்படையான உண்மை. அதாவது என்னன்னா, அதிமுக கூட்டணிக்குள்ள நாம் தமிழர் வரணும், தேமுதிக கூட்டணிக்குள்ள நாம் தமிழர் வரணும் அப்படின்னு அவங்க தேர்தல்ல யாரும் நிக்கிறாங்க, அதுதான் கேள்வி. நம்ம அண்ணா அதுதான் மேடையில் அறிவிக்கும் போதும் அதான் சொன்னார். 26ல என்ன நடக்குதுங்கிறத நீங்க அப்புறம் பாத்துக்கோங்க, இந்த தேர்தலில் என்ன நடக்குது அதை உற்று நோக்குங்கள் அப்படிங்கிறாங்க. அங்க அதிமுகவின் தொண்டர்களோ தேமுதிகவின் தொண்டர்களோ இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்குன்னு ஒரு ஜனநாயக கடமை இருக்குது. அவங்க வந்துட்டு வாக்களிக்க வேண்டியது அவர்களோட கடமை. இப்போ அத்தனை பேர் சேர்ந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்க? நோட்டாவுக்கு போட்டு போவாங்களா? இல்ல ஒரு நல்ல தேர்தல், ஒரு இவர்களை தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கறது கொடுப்பாங்களா? இல்ல எதிர்கட்சியா ஒருத்தன் நிக்கிறான்ப்பா, அவனுக்கு உண்டான ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்கறதுக்கு இங்க ஒருத்தன் நிக்கிறான், இவனுக்கு போடுவோம் அப்படின்னு நினைப்பாங்களா? ஏதோ ஒரு விதத்துல அவங்க நினைக்கணும் இல்லையா? நாங்க என்ன சொல்றோம்னாக்க, இந்த முறை உங்கள் வாக்குகளை எங்களுக்கு செலுத்துங்க, இந்த முறை செலுத்துங்க, அடுத்த முறை என்ன நடக்குதுங்கிறத நீங்க அப்புறம் பாத்துக்கோங்கன்னு சொல்லியாச்சு. இல்ல இப்போ விக்கிரவாண்டி தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி ஆதரவு கேட்குதே தவிர கூட்டணி கூப்பிடல, நாங்க போய் கூட்டணியில சேர்றோங்கிறதும் சொல்லல. நாங்கள் எப்பொழுதும் தனி புலிகளாக தனித்தே களமாடுவோம். ஓகே, அதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ விக்கிரவாண்டி தேர்தல்ல நீங்க திரும்பவுமே வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் பேசுற மாதிரி தெரியுது. திமுக அவங்க சொல்றாங்க நாங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவோம், அன்னியூர் சிவா நினைக்கிறேன், அவர் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற அதீத நம்பிக்கையோட தேர்தலை சந்திக்க. எல்லா தேர்தலையும் நீங்க பாத்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக எப்பொழுதெல்லாம் இடைத்தேர்தல்கள் வருகிறதோ அப்ப ஆளுங்கட்சி வந்துட்டு ஒரு திமிரோட தான் இருப்பாங்க, நாங்க தான் வெல்லுவோம் அப்படிங்கிறது தான் இருப்பாங்க. இப்ப இதுல வேற ஒரு கணக்கு ஒண்ணு வருது அப்படின்னாக்க, அந்த கணக்கில் அதிமுகவினுடைய வாக்குகள் முழுவதுமாக நாம் தமிழருக்கு வந்தால், நாம் தமிழரின் வாக்கும் சேரும் பொழுது அது வந்துட்டு மிகப்பெரிய வலுவாக மாறும். வெற்றி பெறுவதற்குண்டான, வெற்றி கோட்டை தொடுவதற்குண்டான வாக்காக அது மாறுவதற்குண்டான எல்லா வாய்ப்பும் இருக்கு. வாய்ப்பு இருக்குல்ல, இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க வாய்ப்பு நிச்சயமா இருக்குல்ல. எந்த ஒரு தேர்தலிலும் யாரும் வந்துட்டு தோக்கணுங்கிற எண்ணத்துல நிக்கல. அது நீங்க திமுகல போய் கேட்டாலும் தான் சொல்லுவாங்க, பாமகல போய் கேட்டாலும் சொல்லுவாங்க, நாங்களும் அதான் சொல்லுவோம். ஆனா வெற்றிங்கிறதை தெரிவிக்கிறீங்க இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு பக்கம் சீமான் அவர்கள் அதிமுக தேமுதிகலாம் வந்து அழைப்பு விடுக்கிறார், அதாவது ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி. நடிகர் விஜய் கூட அண்மையில ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருந்தார், 2026 தான் எங்க இலக்கு, வரக்கூடிய எந்த தேர்தலில் யாருக்கும் சப்போர்ட்டும் கிடையாது, எதுவும் கிடையாது அப்படின்ட்டாப்ல. அப்போ சீமான் அவர்கள் தொடர்ந்து வந்து எல்லாருக்கும் இவர் தான் வந்து அழைப்பு கொடுக்குறாரு, என் கூட வாங்க அல்லது நம்ம 2 பேரும் சேதலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதன் மூலமாகவே நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த கொள்கை கோட்பாடு எல்லாமே வந்து வேற ஒரு புதிய அத்தியாயத்துக்கு தயாராயிடுச்சா? நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் மாற போறதே இல்லை. கட்சியினுடைய நிலைப்பாடுங்கிறது ஒண்ணுதான். இந்த திராவிட கட்சிகளோடு தேசிய கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி வைக்க போவதில்லை, அவர்களோடு சேரப்போவதில்லை, தனித்தே களம் காண்கிறோம். இங்க ஒரு மாற்று சக்தியாக நாங்கள் உருவாகணுங்கிறதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. தமிழ் தேசியம் என்ற அமைப்பை இங்க உருவாக்கி அதை கட்டமைச்சு அதை வலுவாக்கி மக்களுக்கு உண்டான ஒரு நலத்திட்டங்களை நிச்சயமாக செய்யணும். அதுல எந்த மாற்று கருத்துகளும் அப்படியே தான் இருக்கு. நாம் தமிழ் கட்சியோட நிலைப்பாடு எங்கேயுமே மாறல. இப்போ இந்த கூட்டணி அப்படிங்கறத பாத்தீங்கன்னாலும் நாங்க திரும்பவும் சொல்றோம், 26 தேர்தல்ங்கிறது 26 தேர்தல் வரும்பொழுது நீங்க அதை பார்ப்பீங்க, அது என்னவா மாறுகிறது அப்படிங்கிறது. விஜய் அவர்கள் அவர் இப்ப சொல்லல, முன்னாடியே சொன்னதுதான், நான் 26 தேர்தலை தான் நோக்கி வரப்போகிறோம், அது வரைக்கும் நாங்க வந்துட்டு வெளிப்படையாக அரசியலே பேச போறது இல்லை அப்படிங்கிறதான் சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் மாநாடை தொடங்கி அவருடைய நிலைப்பாட்டை சொல்லுவது வரைக்கும் அவர் யாருக்கும் வந்துட்டு ஆதரவு தெரிவிக்க போறது இல்லை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், நாம் தமிழர் கட்சிக்கு தெரியாமல்லாம் இல்லை. ஆனாலும் அவருடைய தொண்டர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் அந்த இடத்துல இருக்கிறவங்க ஒரு ஆளுக்கு வாக்கு செலுத்தி தான் ஆகணும். யாருக்கு வாக்கு செலுத்துவாங்க அதுதான் கேள்வி. அதே போல அதிமுகவினுடைய தொண்டர்கள் வாக்கு செலுத்தி தான் ஆகணும். தலைவர்கள் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நாங்க புறக்கணிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அத்தனை பேரும் தேர்தலில் இருந்து நிக்காம அவங்க வந்துட்டு ஓட்டே போடாம போயிட போறாங்களா? ஜனநாயக கடமையா ஆற்றாம போக போறாங்களா?
நாங்க யாருக்கும் வந்துட்டு ஆதரவை தெரிவிக்கலன்னு அவங்க சொல்லியிருந்தாலும் தொண்டர்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு வாக்கு செலுத்தணும் இல்லையா? அந்த வாக்கை இந்த முறை எங்களுக்கு செலுத்துங்க, அடுத்த முறை உங்கள் கட்சி நிற்கும் போது நீங்க அங்க செலுத்திக்கோங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இந்த முறை அப்படி சொல்லும்பொழுது அதை நாம் தமிழர் கட்சியை வெற்றியை நோக்கி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படி நீங்க சேர்த்தீங்கன்னா திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அது வந்துட்டு அடியாக மாறும். அந்த அடியை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உண்டான ஒரு ஆதரவை தெரிவிங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஓகே. அதான் விக்கிரவாண்டி தேர்தலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ கள்ளக்குறிச்சி அந்த விசச்சாராய மரணத்துக்கு வந்து அதிமுக ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று அறிவிக்கிறாங்க, உண்ணாவிரத போராட்டம். அதற்கு திடீர்னு நாம் தமிழர் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் போய் ஆதரவெல்லாம் தெரிவிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் வந்து சீமானவருக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் எதுக்காக வந்து இந்த ஒரு உண்ணாவிரத போராட்டத்துக்கு அதிமுக இல்ல எங்கெல்லாம் வந்துட்டு ஜனநாயகத்துக்கு நேர்மையாக நடக்கிறதோ, எங்கெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு ஆதரவா நிக்கிறதோ அங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சுட்டே தான் வருது. அது கம்யூனிஸ்ட் கட்சிகள் நடத்திய பல போராட்டங்களுக்கு வந்துட்டு நாம் தமிழர் கட்சி ஆதரவு கொடுத்திருக்கிறது. அதே போல வந்துட்டு விசிக போராட்டம் அறிவிச்ச போதும் நான் நேரடியா வந்து அண்ணனோட கலந்துப்பேன் அப்படின்னு வந்துட்டு சீமான் சொன்னாரு. அதே போல வந்து இப்ப பாத்தீங்கன்னாக்க திமுகவுக்கு ஆதரவு நாம் தமிழர் கட்சி தெரிவிச்சிருந்தது. நீங்க இஸ்லாமியர்களுக்கு வந்துட்டு விடுதலையை அறிவிங்க, நாங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு நாங்க போட்டியிலிருந்து விலகிக்கிறோம், எங்களுடைய வாக்கு மொத்தத்தையும் நாங்க உங்களுக்கு செலுத்துறோம், ஆதரவா கொடுக்குறோம்னு சொன்னாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு முறையும் ஜனநாயக பூர்வமாக மக்களுக்கு எங்கெல்லாம் நல்லது நடக்கிறதோ அங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி போய் நின்று, அது மாற்று கட்சியாக இருந்த பொழுதும் எங்களுக்கு நேர் எதிரான சித்தாந்தத்தில் இருந்த பொழுதும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுல நாம் தமிழர் கட்சி பின்வாங்கியதே இல்லை. அது வந்துட்டு இவங்க அப்படி நினைச்சிருவாங்களோ இப்படி நினைச்சிருவாங்களோங்கிறத வந்துட்டு மனசுல வச்சுக்கொண்டு மக்களுக்கு நல்லது நடக்காம இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி விரும்புறதே. இப்போ இதுல ஒரு நியாயம் கிடைக்கணும், அந்த முறையான விசாரணை கொண்டு வரப்படணும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது வந்துட்டு அங்கே இறந்தவர்களுக்கு குறைந்தபட்சமான ஒரு நீதியா இருக்கும். இவங்க கொடுக்குற காசு வந்துட்டு நீதி கிடையாது, அது வந்துட்டு பூசி முழுகிற வேலையை தவிர நீதிங்கிறது அங்க தவறு நடந்திருக்கிறது, அந்த தவறுக்கு உண்டான உண்மையான காரணகர்த்தா யார், அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உண்டான சரியான தண்டனையை கொடுக்கிறது தான் வந்துட்டு நீதியாக அமையும். அதை நோக்கி ஒரு கட்சி போராடுகிறது என்றால் நாம் தமிழர் கட்சி தோள் கொடுத்து நிற்கும். ஆம், நீங்க செய்யறது சரி, நாங்க வந்துட்டு அந்த இதுக்கு வந்துட்டு ஆதரவு கொடுக்குறோங்கிறது அதனுடைய வெளிப்பாடு தானே தவிர அதுல எந்த விதமான தவறும் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ ஏற்கனவே வந்து கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து போராட்டம் நடத்தும் போதெல்லாம் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த ஒரு உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஆதரவு நிலைப்பாடு நீங்க சொல்றீங்க. என்ன பேசப்பட்டுச்சுன்னா, விக்கிரவாண்டி தேர்தல் வருது, அதற்காக வந்து நாம் தமிழர் கட்சி அதிமுக அங்க போட்டியிடல, அதன் காரணமாக இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு இவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க. நான் போன இது இப்ப சொன்னது தான். நான் போன தேர்தலின் போது நாங்க திமுகவுக்கு ஆதரவுன்னு வெளிப்படையா அண்ணன் வந்து அறிவிச்சார், நீங்க இதை மட்டும் செய்யுங்க, நாங்க வந்துட்டு திமுகவுக்கு ஆதரவா நிக்கிறோம் அப்படின்னு. நாங்க தேர்தல்ல இருந்து விலகிக்கிறோம் அப்படின்னாரு. அது என்ன நிலைப்பாடு நீங்க பாக்குறீங்க? அப்ப எங்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கிறது தான், எங்களுடைய வெற்றியை நோக்கி போறது தான் எங்களுடைய குறிக்கோள் அப்படின்னாக்க நீங்க அதை எப்படி பார்ப்பீங்க? தேர்தலுக்கு முன்னாடி அறிவிக்கிறார் அண்ணன், நீங்க வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு விடுதலை கொடுங்க, இல்ல இங்க காவிரியில தண்ணி தர மாட்டேன்னு சொல்லி கொண்டு அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸை கழட்டி விடுங்க, நாங்க மொத்தமா விளைவிக்கிறோம், எல்லா தொகுதிகளிலும் நாங்க வந்துட்டு உங்களுக்கு திமுகவுக்கு ஆதரவாக நாங்க வந்துட்டு வேலை செய்யறோம்னாரு. அதை நீங்க என்னவா பாக்குறீங்க? நாங்க வந்துட்டு தேர்தல் வெற்றியை நோக்கியே போகல, மக்களின் பால் நிக்கிறோங்கிறதுக்கு உண்டான முக்கியமான எடுத்துக்காட்டு அதுதான். எங்களின் நாங்க சொல்றது பரம எதிரின்னு வந்துட்டு திமுகவை தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட கட்சிக்கு நான் முழு ஆதரவு தெரிவிக்கிறேங்கிறார். அப்ப நீங்க அதை என்னவா பாக்குறீங்க? இது வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிறதுங்கிறது வேற ஒரு விஷயம், அது அரசியல் நாகரிகம். நீங்க மக்களுக்கு நல்லது செய்தால் நிச்சயமாக ஆதரவு தெரிவிப்போம். திமுக ஆட்சி அமைந்த பொழுது அவர்கள் செய்த நல்ல காரியங்களை அவ்வளவு தூரம் பாராட்டினார், வெளிப்படையா பாராட்டினார். சில விஷயங்கள் உண்மையிலே நல்லதா அவங்க செய்யறாங்கன்னாக்க மா சுப்பிரமணியம் என்ன அண்ணன் அப்படின்னு சொல்லி அவர் செய்யறது சரியான செயல் தான் அப்படிங்கிறது அந்த கொரோனா காலத்துல அவ்வளவு தூரம் பாராட்டினார். எதற்காக பாராட்டினார்? அது அரசியல் மாண்பு, அது வேற. அரசியல் நிலைப்பாடுங்கிறது வேற. அரசியல் நிலைப்பாட்டுல நாங்க வந்துட்டு தெளிவாக இருக்கிறோம், அதில் எந்த குழப்பமும் எங்களுக்கு இல்ல. அதுதான் இப்போ நீங்க தெளிவா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா, சீமான் வந்து திடீர்னு திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பாரு, திடீர்னு அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பாரு, திடீர்னு நீங்க இப்போ சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பார் அப்படின்னா, அவருடைய நிலைப்பாட்டிலேயே ஒரு குழப்பமான ஒரு நிலைப்பாட்டுல எந்த குழப்பமும் இல்லை. உங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு வேணா குழப்பம் இருக்கலாம், எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. மக்களுக்கு நல்லது நடக்கிறது என்றால் நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கும், மக்களுக்கு தீங்கு நடக்கிறது என்றால் நிச்சயமாக அது இருக்கும், யாரா இருந்தாலும் எதிர்ப்போம். மக்களுக்கு நீங்க ஒரு தீங்கு செய்யறீங்க அப்படின்னு பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரும்போது அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் எதிர்க்கிறோம். 8 வழி சாலையை கொண்டு வரும்போது அது அதிமுக கொண்டு வந்திருந்தாலும் எதிர்க்கிறோம், திமுக இப்ப கொண்டு வருதுனாலும் எதிர்க்கிறோம். எதற்காக எதிர்க்கிறோம்? அது மக்களுக்கு உண்டான தீங்கான திட்டமாக அமைகிறது. பரந்தூர் விமான நிலையம் தீங்கான திட்டமாக அமைக்கிறது, அது பாஜக கொண்டு வந்தாலும் சரி, திமுக கொண்டு வந்தாலும் சரி, அதை நாங்கள் நிச்சயமாக எதிர்க்கிறோம். அதே போல இந்த விஷயத்தில்
ஒரு ஒரு இது வந்துட்டு இஷ்யூ பேஸ்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த விஷயத்தில் அதிமுக கோரக்கூடிய கோரிக்கைங்கிறது சரியானதா இருக்கு. எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு அவர்களை வந்துட்டு சரியாக அங்க பேச விடாமல் அவர்களை அமளியில் ஈடுபட்டு வெளியில அனுப்புறதா இருக்கட்டும், அவர்கள் வந்துட்டு சிபிசிஐடிலேருந்து எடுத்து அவங்க வந்துட்டு சிபிஐ விசாரணை கொண்டு போறதா இருக்கட்டும், இது எல்லாமே சரியா இருக்கு அப்படிங்கிறதை முதற்கொண்டு நாம் தமிழர் கட்சி ஒரு இன்னொரு எதிர்க்கட்சியாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுல எந்த தவறும் இல்லை, சரியான நிலைப்பாடு. ஓகே, சரியான நிலைப்பாடுன்னு நீங்க சொல்றீங்க. அது பார்க்கலாம். சரியான நிலைப்பாடா என்னங்கிறதுமே மக்கள் பார்த்து முடிவு பண்ணட்டும். அண்மையில விஜய் அவர்கள் அந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு நல்லா படிச்ச மாணவர்களுக்கு வந்து அந்த ஊக்கத்தொகை கொடுக்கும் விழா வந்து நடைபெற்றது. அதுல வந்து இந்த அரசியல் தலைவர்கள், நல்ல அரசியல் தலைவர்கள் வரணும் அப்படிங்கிறத சொல்றார். அதே மாதிரி போதைப் பொருள பத்தி சொல்றார். இதுக்கு எல்லாமே சீமான் அவர்கள் ஆதரவு கரத்த வந்து கூட்டியிருக்கிறாரு. இந்த பத்தி உங்க பார்வை என்ன? இல்ல இது எல்லோரும் முன்னெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். நமக்கு வந்துட்டு மாணவர்கள் நல்லா படிக்கிறவங்களை வந்துட்டு ஊக்குவிச்சு பின்னாடி தட்டி கொடுத்து இன்னும் நல்லா படிடா அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது முதல் வருஷம் இல்லை, இதுக்கு முன்னாடியும் வந்துட்டு அவர் செஞ்சு கொண்டு இருக்கிறார். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் செஞ்சார், கட்சி ஆரம்பித்த பிறகும் அவர் வந்துட்டு தொடர்ந்து செய்கிறாருங்கிறது பாராட்டுக்குரிய விஷயம்தான். இன்னொன்று அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, அரசியல் புரிதல் எல்லோருக்கும் வேண்டும். குறிப்பாக இளைஞர்களுக்கு, படித்தவர்களுக்கு, மாணவர்களுக்கு அரசியலை நோக்கிய சிந்தனையை வந்துட்டு தேவைப்படுது. இப்போ இருக்கக்கூடிய யுகத்துல நீங்க வந்துட்டு ஒரு உள்ளங்கைக்குள்ள வந்துட்டு உங்களால உலகத்தையே பார்க்க முடியுது அப்படிங்கும்போது, அந்த உலகத்துல நம்ம என்னவா பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தேவையா இருக்குது. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுங்கிறது அரசியலா இருக்கு. அப்ப அந்த அரசியலை பற்றிய தேடுதல் இல்லாமல், அரசியலை பற்றிய புரிதல் இல்லாமல், நல்ல தலைவர்கள் பற்றிய தேடுதல் இல்லாமல் நம்மளால ஒரு நல்ல வாழ்க்கையே வாழ முடியாது. அப்ப நீங்க என்னதான் படிச்சிருந்தாலும், என்னதான் நல்ல வேலையில இருந்தாலும், ஒரு நொடியில டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து உங்களுடைய தொழில் மொத்தத்தையும் காலி பண்ண முடியும். ஜிஎஸ்டியை கொண்டு வந்து உங்க தொழில் மொத்தத்தையும் காலி பண்ண முடியும். அப்ப அரசியல் தான் தீர்மானிக்குது நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும், நீங்க வந்துட்டு எவ்வளவு அடிமையா இருக்கணும், எவ்வளவு தூரம் ஃப்ரீடமோட இருக்கணுங்கிறத வந்துட்டு அரசியல் தான் தீர்மானிக்குது. அப்படிப்பட்ட அரசியலை தேடுங்கள், நல்ல தலைவர்களை உருவாக்குங்கள், நீங்களே நல்ல தலைவர்களாக உருவாகி வாருங்கள் அப்படின்னு சொல்றதுல எந்த தவறும் இல்லை. இது அண்ணன் சீமான் பல காலமா சொல்லி கொண்டு இருக்கிறார். அதையே வந்துட்டு தம்பி விஜய், அண்ணனுடைய தம்பியாக வந்து விஜய் அவர்கள் சொல்லும்பொழுது பாராட்டுக்குரியது, வரவேற்கிறோம். அதான் இப்போ நீங்க ஒரு டாக்டராகவும் இருக்கிறீங்க. இப்போ அவர் என்ன சொல்றாரு, நல்லா படிச்சவங்களும் கண்டிப்பா வந்து அரசியலுக்கு வரணும். ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு கேரியரா எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? நல்ல விஷயம். அதுதான் நான் சொல்றேன். நான் அரசியலே வேண்டாம் என்று ஒதுங்கி நின்ற நபர். அண்ணன் சீமானுடைய பேச்சுக்களை கேட்காமல் இந்த அரசியலுக்குள்ள வந்திருக்கவே மாட்டேன். நான் வந்துட்டு ஒரு கட்சியினுடைய முக்கிய உறுப்பினராக இருக்கக்கூடியவர் எங்க அப்பா. அந்த கட்சியிலேருந்து விலகி இல்லை, இந்த அரசியலுக்குள்ளேயே போகக்கூடாதுன்னு சொல்லி கிராமத்திலேருந்து வெளியில வந்து நான் வந்துட்டு சென்னையில் செட்டில் ஆகணும்னு ஓடி வந்தவன் நான். அப்போ சீமானனுடைய பேச்சுக்கள் தான் எனக்கு வந்துட்டு ஒரு புரிதலை உருவாக்குது. இங்க அரசியல் இல்லாமல் எந்த நகர்வுகளும் இல்லை. அந்த அரசியலை வேற ஒருவர் தீர்மானித்து கொண்டு இருக்கிற வரை உன்னால வந்துட்டு ஒரு நல்ல அரசியலை உருவாக்கவே முடியாது. அப்ப அந்த தீர்மானிக்கிற இடத்துக்கு நீங்களும் வரணும்னா அரசியலுக்குள்ள இறங்குங்க, முழு நேர அரசியல்வாதியாக மாறுங்கள் அப்படிங்கிறத வந்துட்டு அண்ணனுடைய சீமானுடைய பேச்சுக்கள் மூலமாக தான் நான் வந்துட்டு புரிந்து கொள்ளவே ஆரம்பிக்கிறேன். அப்ப அதன் பிறகுதான் இல்லை நாமளும் இறங்கணும். ஒரு மக்களுக்கு வந்துட்டு நல்லது செய்யறோம்னாக்க நம்ம வந்துட்டு வெறுமனே ஒரு காசு கொடுக்கறது மூலமாவோ, ஒரு பை வாங்கி கொடுக்கறது மூலமாவோ, ஒரு 10 பேரை படிக்க வைக்கிறது மூலமாவோ நம்மளால செய்யக்கூடிய நன்மைங்கிறது மிகச்சிறியதா தான் இருக்கும். ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடுறோம், அது அன்னையோட முடிஞ்சு போயிருது. ஆனா நீங்க வந்துட்டு ஒரு அரசியல் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல திட்டத்தை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆண்டாண்டுக்கும் அது வந்துட்டு மக்களுக்கு நல்லது செய்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த இடத்துக்கு நோக்கி நகரணும்னாக்க படித்தவர்கள், இளைஞர்கள், பட்டதாரிகள், இன்னும் சொல்ல போனா படிக்காதவங்க யாரா இருந்தாலும் சரி, நல்ல நோக்கம் கொண்டவர்கள் அரசியலுக்குள்ள வரணும், அரசியல் தலைவர்களாக அவர்கள் மாறணும் அப்படிங்கிறது மாற்று கருத்து. அப்போ நாம் தமிழர் சிந்தனையோட விஜயோட சிந்தனையும் ஒத்து போகுதோ? உறுதியாக. அதனாலதான் அவங்க அண்ணன் தம்பிகளாக பாசமாக அவங்க இணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வருங்காலம் தீர்மானிக்கும் அது எங்க போகுது அப்படிங்கிறது. கூட சேர்ந்து தோளோடு தோல் நிற்கிறார்களா, அப்படி இல்லைன்னாலும் வெவ்வேறு திசையில நின்னா கூட வந்துட்டு பொது எதிரியாக ஒருத்தர் நிர்ணயிச்சு அடிக்கிறாங்களா, அது எப்படிங்கிறது காலம் நிர்ணயிக்கும். இன்னொரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன். சீமானவர்களும் விஜய் அவர்களும் ஒன்றிணைஞ்சு கொஞ்ச நேரம் கார்ல டிராவல் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. அது அவங்க ரொம்ப காலமா பேசிட்டு இருக்காங்க. இது என்ன முதல் தடவையா? பல வருஷமா பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஒன்னா சேர்ந்து படம் பண்றதா இருந்துச்சு. அப்போ அது வந்துட்டு சில காரணங்களால் தவறி போனது. பின்னாடியும் அவங்க வந்துட்டு பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. கத்தி படம் விவகாரத்தின் போது அண்ணன் சீமான் அவரோடு வந்துட்டு உரையாடி கொண்டு தான் இருந்தார்.
அதே போல் தலைவா படம் வந்தபோதும் அவர் வந்துட்டு ஆதரவு கரம் நீட்டி கொண்டு தான் இருந்தார். அதன் பிறகு பல விஷயங்களில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க விஜய்க்கு வந்துட்டு அண்ணன் சீமான் ஆதரவு கொடுத்து அவரோட தோளோடு தோள் நின்று கொண்டே தான் இருக்கிறார். அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒன்றாக சந்தித்து பேசுவதுங்கிறது இது முதல் முறையில், பல முறை அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. அப்படியான ஒரு சந்திப்பு தானே தவிர அது வந்துட்டு இந்த அரசியல் இந்த நகர்வு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு விஷயமும் தீர்மானிக்கப்படவும் இல்லை. அண்ணன் தம்பிகள் பேசிக்கொண்டனர். அதான் இப்போ அண்ணன் தம்பி பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப நாளாவே பேசிட்டு இருக்காங்க, படத்துக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. அப்போ வந்து விஜய் இயக்குறது சீமான் தான். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. யார் ஒருவரையும் யார் ஒருவராலும் இயக்க முடியாது. உங்களால என்ன இயக்க முடியாது, என்னால உங்களை இயக்க முடியாது. நாம 2 பேரும் ஒத்த கருத்தோடு பேசிக்கொள்ளலாம், மகிழ்ந்து கொள்ளலாம், கூட்டணி வைத்துக் கொள்ளலாம், அதெல்லாம் வேற விஷயங்கள். ஆனா ஒவ்வொருத்தரையும் நீங்க என்ன இயக்குறீங்க, நான் உன்னை இயக்குறேங்கிற மாதிரிலாம் யாரையும் இயக்க முடியாது. ஒத்த கருத்துடைய நபர்கள் ஒன்று சேர்ந்து பேசிக்கொள்கிறார்கள், அவ்வளவுதான். அதான் அப்போ ஒத்த கருத்துள்ள நபராக விஜய் வரணும் அப்படிங்கிறது தான் அவரோட பார்வையா இருக்கு. பட் விஜய் இது வரைக்குமே எதுவுமே வெளிப்படையாம சொல்லாம அவர் இன்னும் அவர் தன்னுடைய கையில இருக்கக்கூடிய பொருளே இன்னும் அவர் வந்துட்டு திறந்து காட்டவே இல்லை. அவர் வருவார், அவர் வந்துட்டு ஒரு மேடை போட்டு பேசட்டும். பேசும்போது தன்னுடைய நிலைப்பாடு என்ன, நாம வந்துட்டு எதை நோக்கி போகிறோம், நம்மளுடைய எதிரி யார், நண்பர்கள் யார், இதையெல்லாம் தீர்மானிச்சு அவர் வந்துட்டு ஒரு மேடையில அவர் பேசட்டும். கட்சிங்கிறத தொடங்கி கட்சி நபர்களாக அவர் வந்துட்டு சந்திக்கட்டும். இன்னும் அப்படியான ஒரு மேடை அவருக்கு அமையல. அமைஞ்சு பேசும்போது வெளிப்படையாக தெரியும் அவர் எந்த நிலைப்பாட்டில் நிற்கிறார், அது எங்க போய் சேர போகுதுங்கிறது வெளிப்படையாக உங்களுக்கு. அதான் இப்போ கோட்டு படம் கூட வந்து கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படம்லாம் வந்து ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பி விட்டுரும் அப்படிங்கறக்காக இப்போ வந்து இப்போ அரசியல் பேசாம இருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது அவருடைய தனிப்பட்ட நிலைப்பாடுங்க. நீங்க அதை பத்தி அவர்கிட்ட தான் கேட்கணும். எதற்காக இப்போ அரசியல் பேசாம இருக்கிறீங்க, எதற்காக தள்ளி போடுறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூவ் இருக்கும். இப்படிதான் நான் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி பண்ணி இப்படிதான் போக போறேங்கிற மூவ் இருக்கும். அது அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது அவர் வெளிப்படையா வந்து சொன்னாதான் தெரியும். அதுவரை நாம் கற்பனை செய்து கொள்ளலாம், இவர் இதுக்காக தான் பண்றாரு, அதுக்காக தான் பண்றாருங்க. அப்படி பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததாக ஒரு படம் நடிக்கிறார், அது என்னவா மாறும்? அப்ப நடுவுல வந்துட்டு அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாரு, அப்ப அதுக்கு அடுத்ததா ஒரு படம் நடிக்கிறாரு, அது என்னவா மாறும்? அதை மனசுல வச்சு அவர் பண்ண மாட்டாரா? அதற்கு பிறகு அவர் வந்துட்டு படம் நடிக்க மாட்டேன்னு இப்ப சொல்லியிருக்கிறார். படம் நடிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இப்ப கமல்ஹாசன் அவர்கள் வரும்போதும் அவர் தான் சொன்னார், நான் நடிக்க மாட்டேன்னாரு. ஆனா அதன் பிறகும் நடிச்சு கொண்டே இருக்கிறார். அரசியல் வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு எடுத்த பிறகு அவர் நடிச்சு கொண்டே தான் இருக்கிறார். அதன் பிறகு என்ன மாறுதல் வந்துருச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. படம் இவங்க வந்துட்டு அரசியல் பேச ஆரம்பிச்சாங்கன்னாக்க படம் ஓடாது அப்படின்னாக்க ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு பல படங்கள் ஓடி இருக்கக்கூடாது. அவருடைய படத்தை நிறுத்துவதற்கு அவ்வளவு பெரிய அரசியல்கள் நடந்த போதும் அவர் நடித்து கொண்டே இருந்தார். இன்னும் சொல்ல போனா முதலமைச்சர் ஆன பிறகு கூட நடிச்சார் அவர். அதெல்லாம் இருக்கும்போது அது ஒரு பெரிய பிரச்சனையா. இப்போ ரஜினி வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ரஜினி ரசிகர்கள் நிறைய பேர் நினைச்சாங்க. இப்போ அதே மாதிரி சீமான் விஜய் கூட்டணி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹைப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து கிரியேட் பண்ண பாக்குதா நாம் தமிழர் கட்சி? நாம் தமிழர் கட்சி அப்படி ஒன்றும் கிரியேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எல்லோருக்கும் ஒரு ஒத்த சிந்தனை உள்ள நபர்கள் வந்துட்டு ஒண்ணு கூடுவதில் தவறு இல்லை. அது ஒத்த சிந்தனை உள்ள நபர்களாக இருக்கும்போது அது வந்து வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறாரோ விஜய? அப்படியெல்லாம் இல்லைங்க. இல்ல ஒண்ணு அவர் மாநாட்டுக்கு வந்து சொல்றாரு, விஜய் அழைச்சா நான் கண்டிப்பா தம்பி நிகழ்ச்சிக்கு போவேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு பாராட்டுறாரு. நீங்க சொன்ன மாதிரி பல படங்களுக்கு வந்து ஆதரவு கரம் கூட்டியிருக்காரு, தனிப்பட்ட முறையில் நிறைய தடவை பேசியிருக்காரு. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அப்போ விஜய் அவர்களை அதீதமா விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் நம்புறாங்க. இல்ல ஒரு விஷயம் என்னன்னாக்க, கத்தி படம் வந்த போதோ அல்லது சர்க்கார் படம் வந்த போதோ இல்ல அதுக்கு முன்னாடி தலைவா படம் வந்த போதோ இதெல்லாம் வந்தபோது அவர் அரசியலுக்கு வரப்போறேன்னே சொல்லலை. நான் வந்துட்டு அரசியல் நிலைப்பாடு இது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலை. நான் அரசியலுக்கு வரப்போறேங்கிற எண்ணம் அவருக்கு இருந்திருக்குமா இல்லையான்னு கூட நமக்கு தெரியல. அப்பொழுதிலிருந்தே அவர் தன்னுடைய தம்பியாக அவர் நினைக்கிறார். இன்னும் சொல்ல போனாக்க தமிழர் ஒருவர் இங்கே வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறணும் அப்படிங்கிறத எடுத்து முன் வச்சு இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு வந்துட்டு எடுத்து சொன்னது முதல்ல வந்துட்டு அண்ணன் தான். அது அப்போ பேசுபொருளாக மாறிச்சு, விமர்சனங்களாக மாறிச்சு, எல்லாம் மாறிச்சு. ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் உச்சத்தில் இருக்கும் பொழுதே இவர் வந்துட்டு சொன்னாரு, இல்லை விஜய் தான் வந்துட்டு அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னாரு. அது அவ்வளவு தூரம் விமர்சனங்கள் ஏற்படுத்துச்சு. அது வந்துட்டு அண்ணனுடைய பாசம் வந்துட்டு விஜய் அவர்கள் மீது ரொம்ப காலமாக இருக்குது. அது இப்போன்னு இல்லை, ரொம்ப அவர் சினிமா காலத்தில் இருந்த பொழுதுலேருந்தே இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அது வந்துட்டு இந்த அரசியல் நகர்வுக்காக ஒரு பாராட்டுறாருன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது தவறான புரிதல். அப்படி கிடையாது. அவர் எப்பொழுதும் விஜய் அவர்கள் மீது ஒரு அன்பு கொண்டு நேசம் கொண்டு அவர் வந்துட்டு அவரை ஆதரித்து அவர் செய்யக்கூடிய செயல்களை பாராட்டி எங்கெல்லாம் அவர் வந்துட்டு இன்னும் சொல்ல போனால் கோபமாக திட்டி கூட இருக்கார். விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் அத்தனை பேரும் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி எதிராக நீங்கள் சமூக வலைதளங்கள் மூலம் அவ்வளோ தூரம் எழுதினாங்க. ஏன்னாக்க சர்க்கார் படத்தில் வரும்போது நீ ஐயா எடப்பாடி எல்லாம் பார்த்து நீ வந்துட்டு பயப்படுவியா, எதிர்த்து நில்லு, உன்னுடைய கருத்தை வந்துட்டு வெளியில சொல்லு அப்படின்னாரு. நீ சிகரெட் பிடிக்கிற மாதிரி நடிக்காத, பாலாபிஷேகம் பண்ண வைக்காத, இது எல்லாத்தையும் திட்டினார்.
அவர் தன்னுடைய தம்பியாக அவர் நினைத்து கொண்டு எல்லா விஷயங்களையும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அது இதற்காக நீங்க எடுத்துக்கிட்டீங்க, இந்த அரசியல் நகர்வுக்காக எடுத்துட்டீங்கன்னா அது உங்களுடைய தவறான புரிதல். ரொம்ப காலமா அவருடைய அன்பு அப்படியே இல்ல அதான் அந்த ஹைப்புங்கிறது விஜயும் சீமானவர்களும் ஒன்று சேரணும், நாம் தமிழரும் தமிழக வெற்றி கழகமும் ஒன்று சேரணும் அப்படிங்கிற ஒரு ஹைப் வந்து பொதுவாகவே இப்போ சோஷியல் மீடியாவில் அதே மாதிரி கட்டுரை எழுதுறவங்க எல்லாருமே வந்து அதை பற்றி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினி எப்படி வருவேன்னு சொல்லிட்டு கடைசியாக வராமல் போனாரோ, 2 பேரும் ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக புஸ்வான மாதிரி ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? இதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. நான் தான் சொல்றேனே, இப்பொழுதைய அரசியல் நிலைப்பாடுங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கும். கூட்டணி வந்துட்டு அமையணும் அமையலை அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அடுத்த காலகட்டம். ஐயா கலைஞர் அவர்கள் வந்துட்டு தேமுதிகவே அவ்வளவு தூரம் வந்துட்டு நேசிச்சேன். பழம் நழுவி பாலில் விழுகிறதுன்னார். எங்க கூட அவ்வளவு தூரம் பேசிட்டு இருந்தாங்கண்ணா. தேமுதிக அப்படியே திடீர்னு நின்னோன்னா அது இல்லாமல் போனதுனால அவங்க அரசியலை விட்டு போயிட்டாங்களா? அது தேமுதிக வந்துட்டு பாதிச்சதா இல்ல இவங்களை பாதிச்சதா? அது வந்துட்டு பிற்கால அரசியல் தான் சொல்லப்படும் இல்லையா? ஸோ அதெல்லாம் அடுத்த விஷயம். கூட்டணி அமைகிறதா அமையலையாங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா இவர்கள் ஒத்த கருத்துடைய நபர்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்பொழுதைய கேள்வி. இருவரும் ஒரு ஒத்த கருத்துடைய நபர்களாக இருக்கிறாங்க. தனக்கு உண்டான தேவை என்னவா இருக்கிறது, மக்களுக்கு உண்டான அரசியல் எப்படிப்பட்ட அரசியலாக இங்க அமைக்கப்படணுங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்க கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. அதை விஜய் அவர்கள் வெளிப்படையா சொல்லியிருக்கிறார். அண்ணன் கூட பேசும்போதும் அதை வந்துட்டு அவ்வளவு தூரம் தெளிவா சொல்லியிருக்கிறார். அப்போ ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் இங்க ஒரு தூய அரசியலை உருவாக்கி, ஒரு மிகப்பெரிய புரட்சியை இங்க உருவாக்கி தமிழகத்தில் மீண்டும் ஒரு ஜனநாயகத்தை மலரச் செய்யணுங்கிறதுல 2 பேருக்கும் ஒத்த கருத்து இருக்கு. அதுல வந்துட்டு மாற்று கருத்து இல்லை. தனித்தனியா நின்றாலும் சரி, ஒன்னா நின்னாலும் சரி, 2 பேரும் ஒரே கருத்தோடு நிற்பாங்க. ஓகே, ஒன்று சேர்றாங்களா இல்லையாங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நாட்கள் நிறையாவே இருக்கு. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. பனி விழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில்.